மறைப்புக்கும் அழிப்புக்கும் இடையில் உருவான நாள் தான் இந்த நவம்பர் 1. ஆரியர்கள் அழிப்பார்கள், மறைப்பார்கள். கற்றல், படித்தல், ஒப்புவித்தல், மனப்பாடம் செய்தல், மதிப்பெண் பெறுதல், இதுதான் நீங்கள் கல்வி என்று நினைத்தால் ஒரு உயிரற்ற பொம்மையை கையில் வைத்துக்கொண்டு அதற்கு உயிர் இருப்பதாக எண்ணிக்கொள்வது எவ்வளோ முட்டாள்தனமோ அவ்வளோ முட்டாள்தனம் என்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஒரு பிள்ளை பிறந்த நாளை கொண்டாடாமல் யாரோ எவரோ யார் வீட்டுக்கோ சென்ற நாளை, பிறந்த நாளை என்று ஒரு கொண்டாடினால் எவ்வளோ முட்டாள்தனமோ அவ்வளோ முட்டாள்தனமானது ஜூலை 18 என்ற நாளை கொண்டாடுவது. இந்த நாள் நவம்பர் 1 என்று இந்த பிறப்பதற்கு இந்த நாள் மூல காரணம் வடக்கல்லை தெற்கல்லை போராளிகள். ஒரு நீண்ட நெடிய போராட்டம். 1947 தொடங்கிய ஒரு போராட்டம் 56 முடிகிறது. ஒரு பள்ளி கல்லூரி விழாவிலே எஸ்.ஆர். ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்கள் கேட்கிறார்கள் மாணவரிடத்திலே, தமிழ்நாடு என்று பெயருவதற்கு காரணங்கள் யாராவது கூறுங்கள் என்கிறார். தமிழ்நாடு என்ற பெயர் எப்பொழுது வந்தது, யாரால் வந்தது, எதற்காக சூட்டப்பட்டது, அதன் வரலாறு அறியுமா என்று மாணவரிடத்திலே கேட்கிறார். மாணவர்கள் ஒருவதும் பதில் சொல்ல தயாராக இல்லை, அவர்களுக்கு தெரியவில்லை. பிறகு பேராசிரியர் இடத்தில் கேட்கிறார், உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. பிறகு அவர் சொல்லுகிறார், 76 நாட்கள் உண்ணா நோன்பு உண்ணா நிலை இருந்து மரணித்து இந்த மாபெரும் நாளை ஒருவன் தமிழ்நாடு நாள் என்று ஆக்கியது ஐயா சங்கரலிங்க நாடார் தான். இந்த வரலாற்றை திராவிடம் மறைத்தது, இந்த வரலாற்றை இந்திய தேசியம் அழித்தது. அழிப்புக்கும் மறைப்புக்கும் இடையில தான் மரண போராட்டத்தை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். வரலாற்றை மறந்த இனம் ஒருபோதும் வரலாற்றில் எழுச்சி கொள்ளாதீர்களா புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த நவம்பர் 1 என்ற தினத்தை தமிழர்கள் நாம் கொண்டாட வேண்டும். இதுதான் நமக்கான பிறந்த நாள், இதுதான் நமக்கான பண்டிகை, இதுதான் நமக்கான ஆகச்சிறந்த நாள். இந்த நாளை விட்டு திராவிடன் இந்த நாளை கொண்டாடுகிறான். பாருங்கள், பக்கத்து மாநிலம் கேரளா இந்த நாளை கொண்டாடுகிறான், அவன் கேரளா பிறந்த நாள் என்று. அதே நாளில் உருவாக்கப்பட்ட அனைத்து மாநிலங்களும் இந்த நாளை தான் கொண்டாடுகிறது. எப்படி வரலாற்று மடைமாற்றம் செய்கிறான்? காரணம் என்ன? தமிழர்கள் படிக்க மாட்டார்கள், தமிழர்கள் மடையர்கள், தமிழர்கள் அடிமைகள், தமிழர்கள் அடியாள்கள், எவனைக்காவது அண்டி விளக்கக்கூடிய ஒரு ஈன பிறவி என்று திராவிடன் நினைத்த காரணத்தினால் இந்த நவம்பர் 1 மறைத்து அவன் ஜூலை 18 என்று அறிவிக்கிறான். எவ்வளவு தைரியம் ஐயா! நீ முன்னாடி செஞ்ச சீமான் என்ற ஒருவன் வந்த பிறகு நிலைமை தலைகீழாக மாறி கிடக்கிறது என்று நீங்கள் மறந்து விட வேண்டாம். இதே நாள் அரசு விழா கொண்டாடப்படும், நாலு முழுக்க கொண்டாடப்படும். இந்த புலி, வில்லம்பு, மீன், இந்த 3 கொடிகளின் தமிழ்நாடு வீதி எங்கும் அண்ணன் சீமான் பறக்க விட்டு அரசு விழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் உருவாகும். அந்த நாளுக்காக நாங்கள் எல்லாம் காத்து கிடக்கிறோம். தமிழர்களை நீங்கள் ஒற்றுமையடைய வேண்டும். ஒரு பிரதமர் பேசுகிறார், தமிழ்நாட்டில் பீகாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். இப்படி ஒரு வார்த்தையை எந்த மாநிலத்து மக்கள் மீது இந்த பழியை சுமத்தி விட்டு நரேந்திர மோடி வர முடியாது. பிஜேபி அலுவலகம் அந்த நிலத்தில் இருக்காது. காரணம் இங்க என்ன? ஈன பிறவிடா தமிழன். எவ்வளவு அடித்தாலும், எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு கேவலமா துப்பினாலும், இவன் செருப்பால் அடித்தால் கூட கையை ஓங்குனீங்களான்னு போகக்கூடிய சமூகம் நீ மாறிட்ட. உனக்கு தான் உன்னோட மரபணுக்களை தான் அண்ணன் சீமான் இந்த முன்னோர்கள் கதையை சொல்லி உன்னோட மரபணுக்களை ஆரணிய டிஎன்ஏ மாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. தெற்கல்ல போராட்டத்தில் போராடின போராளிகளை பாருங்க. ஐயா மாப்போசியிலேருந்து குஞ்ச நாடாலேருந்து அவர் நம்ம மணியில இருந்து காமு ஷரீஃபில் இருந்து இவங்க தான் போராடினாங்க. யாருமே போராடலை. எந்த தமிழ்நாட்டின் சிக்கலுக்கு வடக்கல்ல போராட்டமோ, இந்திய போராட்டமோ, அடிமை இந்தியாவில் ஆங்கிலேய எதிராக போராட்டமோ, எந்த போராட்டத்தில் திராவிடம் ஒருத்தன் கலந்தான்? ஒரு திராவிடன் பெரியார். 2 பேர் எலும்பு கூட தோண்ட வேண்டிய கடமை நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கு. ஒன்று பழனி பாபா எலும்பு கூட தோண்டி அவனுக்கு நன்றி செலுத்துவது, இன்னொன்று இந்த ராமசாமி எலும்பு கூட தோண்டி எடுத்து அவனை செருப்பால அடிக்கிறது. 2 கடமை இருக்கு. அதுக்காக நிற்கிறாங்க. ஒரு இடத்துல தமிழனை மதிப்பா பேசின ஒரு இடம் பெரியார் பேசினான் சொல்லு பாப்பா. ஒருத்தன் மான தமிழன் சொல்ல, இந்த இடத்துல பெரியார் தமிழனையும் தமிழை மதிப்பாக பேசினான். அந்த ஈனப்பைய 76 வயசுல 19-20 வயசு பெண்ணை கேட்கிறான். சோக்காளி அவனுக்கு எப்படி என் நிலத்தை, என் அருமையை பத்தி தெரியும்.
இங்கே எல்லா சிக்கலும் மாறி கிடக்குது. கல்வியில் மாற்றம் வேண்டும், தொழிலில் மாற்றம் வேண்டும், தற்சார்பு பொருளாதாரம், மருத்துவம், சுகாதாரம், அடிப்படை கட்டமைப்பு எல்லாவற்றிலும் ஒரு தலைகீழ் மாற்றம் தேவைப்படுது. அண்ணன் சொல்றாரு இல்லையா, இல்லை நாங்கள் பழைய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தவன் இல்லை, அந்த கட்டடத்தை முற்றுமுழுமாக இடித்து தகர்த்து புதிய கட்டடத்தை எழுப்ப வந்த புரட்சியாளர்கள் நாங்கள். எங்கள் வரலாற்றை நாங்கள் எழுதுவோம். அது நவம்பர் 1 நாங்கள் எழுதுவோம். எங்க வரலாறு எப்படி மாற்றி வச்சிருக்கிற? இங்க எல்லா தொடக்கம் திராவிடம். தமிழன் அழிமான அதுல தான் தொடங்குது. அந்த புள்ளி அழிச்சா தமிழன் தன்னால. இப்போ ஒன்றும் இல்லை, ரோஜா செடி இருக்கு, நீங்க அதுக்கு உரம் போட தேவையில்லை, சுற்றி உள்ள களைகளை அப்புறப்படுத்தினால ரோஜா செடி தன்னால் வரும். அதான் நேச்சுரல் சயின்ஸு, நேச்சுரோபதி, அதான் அதோட சயின்ஸ், இயற்கை மருத்துவம். அது மாதிரி இந்த திராவிட பதறுகளை நீங்க கடிச்சு எடுத்துருங்க, தமிழன் தன்னால தலை நிமிர்ந்து வருவான். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் 56ல் பேசுறாங்க, 52லையும் பேசுறாங்க. 18 பாளையக்காரர்கள், அதுல ஒரு பாளையம் கட்டபொம்மனுங்கிற ஒரு பாளையம், 17 பாளையக்காரர்கள் சிந்திய ரத்தம், அவர்கள் வீரம், அவர்கள் மரபு அத்தனையும் தமிழர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக, ஒரு தெலுங்கருக்கு போகணுங்கிறதுக்காக வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு அந்த அந்த அத்தனை சிறப்பு நீங்க சேர்க்கிறீங்கன்னா, ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேசுறாரு, வந்தான் அவன் தூக்கிட்டு போயிட்டான். திராவிடம் தேசியம் தெய்வம் 2 கண்ணுகள்னு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இந்த எல்லா நம்மளோட வரலாறு பூரா ஒருத்தன் அழிச்சான், ஒருத்தன் மறைச்சான். 2 பேரிடமிருந்து தமிழர்களையும் தமிழர் வாழ்வியலையும் வரலாற்றை மீட்க வேண்டிய கடமை தேவை இருக்கிறது. அதை மீட்போம். நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்தில் நாம் அமர்வோம். இந்த நவம்பர் 1 அதை நாம் உறுதிமொழியாக ஏற்போம். உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் தமிழர்களுக்கும் நவம்பர் 1 தமிழ்நாட்டு பிறந்தநாள் வாழ்த்து கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.